என்னுடைய அன்பு தம்பி பிரபாகர் அவர்கள் யாழ் இசை நுண்கலைக்கூடம் அதை நிறுவி 10 ஆண்டுகளாக மிகச் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இசைத்துறை பேராசிரியர் ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே நம்முடைய அன்பு பிள்ளைகள் இசைத்து காட்டினார்கள். இந்த இளம் வயதில் அவர்களுக்குள் இருக்கிற அந்த இசையாற்றலை கண்டு நான் வியந்து போகிறேன். தடுமாற்றமில்லாத அந்த இசையை வெளிப்படுத்துகிற அந்த ஆற்றல் மிகவும் பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த மாணவ பிள்ளைகளை இந்த யாழ் இசை நுண்கலைக்கூடம் உருவாக்கி இருக்குது என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அது அத்தனையும் என்னுடைய தம்பி பிரபாகர் அவர்களை சாரும். என் தம்பி இயக்குனர் முரளி மூலமாகத்தான் பிரபாகர் எனக்கு அறிமுகம். ஒரு சிறந்த படைப்பாளர்கள் 2 பேருமே, என்னுடைய தம்பி முரளியும் சரி, அவர் இயக்குனர் துறையில் என்றால் இவர் இசைத்துறையில். அவர் இருவரும் இணைந்து எங்களுக்கு பாட்டு எழுதி இசைத்து வழங்கிய பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை, சிறப்பு வாய்ந்தவை. இது குறிப்பாக எங்களுடைய தலைவர் என் அன்பு அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்களை பற்றி தன்னிகரில்லா தலைவன் என்ற அந்த பாடலை அவர் உருவாக்கிய விதம் மனதிற்கு மிகவும் நெகிழ்ச்சியாகவும் நெருக்கமாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இளைஞர்கள் என்னுடைய தம்பியில் இருவரும். அவர்கள் எனக்கு தம்பியாக கிடைத்தது நான் பெற்ற பெரிய பேறு என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக மதுரையிலிருந்து நான் வந்தேன். என்னால் அங்கே தொடர்ச்சியாக 3 நாள் பயணம். அது முடித்து இந்த நிகழ்வில் எப்படியும் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற பெரிய விருப்பத்தோடு இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்றிருக்கிறேன். எனக்கு ஒரு வியப்பு, இந்த நிகழ்வில் தொகுத்து வழங்கிய இவர்களை பார்க்கும்போது இவர்களுக்கு தமிழ் பேச வருமா, ஆங்கிலம் தான் பேசுவார்களோ என்று நான் நினச்சேன். அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத அவங்க பேசும்போது சபைக்கு வணக்கம் நாங்கள் அப்போ சரிதான் நம்மால் தான் போல் இருக்கவங்க அப்படின்னு ரொம்ப மிக அழகுற அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கினார்கள். அது ஒரு ஆற்றல். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று புரட்சி பாவலர் பாடுறார். அவங்க குறிப்பிட்டது மாதிரி உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பத்தையும் அழிக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இசை அப்படிங்கிறாங்க. இசையால் அடைய முடியாத மகிழ்ச்சியும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லை. இப்போ மெய்மறந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அது பேச்சை கேட்கலாம். கொஞ்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே மனித மூளை வந்து ஒரு இதில் கவனம் செலுத்தாது. அதனால தான் வகுப்புகளெல்லாம் பாட நேரத்தை வந்து 45 நிமிடமாக வச்சுருக்கிறது காரணம். அதனால தான் அதுக்கு மேலே அது கவனம் தப்பிடும்.
ஆனால் ஒரு படம் அப்படின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டை வைக்கணும், நகைச்சுவை வைக்கணும், சண்டை காட்சி வைக்கணும், எதிர்பாராத திருப்பங்களை வச்சு தான் 2.5 மணி நேரம் கட்டி போடணும். ஆனால் இசைக்கு அப்படி இல்லை. இசை அப்படி இல்லை. இங்கே ஈடு இணையற்ற இசை மேதைகளினுடைய இசையை எல்லாம் இசைத்து காட்டினார்கள். குறிப்பாக இளையராஜா அவர்களுடையது, என் அருமை சகோதரர் ஏஆர் ரஹ்மானுடைய இசையெல்லாம். ஒரு மனித மூளை, ஒரு மனித மூளை ஒரு படத்தில் யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலேன்னு ஒரு பாட்டை அந்த மூளை தான் கம்போஸ் பண்ணியிருக்குது. திருப்பி ராக்கம்மா கையத்தட்டையும் அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அதே அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்ற அதே அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. சின்ன தாயவள் அதையும் அவர் தான். ஒரே மூளை தான் அது, சாதாரண மூளை கிடையாது. அது நான் நினைப்பேன், பாரதி படம் பார்த்துட்டு இவன் பாரதி இறந்துடுறான். பாரதி இறந்த பிறகு பாரதிக்கு பாருங்க எப்படி அமைது. பாரதி எழுதிய பாட்டு நல்லதோர் வீணை செய்ததை நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோன்னு அந்த பாட்டை அவர் இறந்து கிடக்கும்போது அவருக்கே தூக்கி அந்த பாட்டை போட்டார். திரையரங்கில் அழாமல் எவனும் வெளியில் வந்திருக்க முடியாது. அப்படி அவ்வளோ பெரிய ஈடு இணையற்ற இசை மேதைகள் நம்மளோடு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நிறைய இசை மேதைகள் இந்த யாழ் நுண்கலையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிலருக்கு இவன் விளையாட்டுக்கார பையன், எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு திட்டுறதெல்லாம் உண்டு. இவனுக்கு ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த இசையை மியூசிக்கே எதையோ நோண்டிகிட்டே இருக்கான் இப்படிலாம் திட்டுறது உண்டு. விளையாட்டை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா பல பேர் வாழ்க்கையே விளையாட்டு தான் தீர்மானிக்குது. அதனால் அது விளையாட்டு இல்லை. இசைங்கிறது அது அளப்பெரிய புகழை பெற்றுத்தரும். நீங்கள் ஐயா இளையராஜா படித்தாரா இசையமைச்சாரான்னா இசை தான். ஏஆர் ரஹ்மான் 10வது தேர்வு கூட எழுத போகலைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவரளவுக்கு உலக புகழ் பெற்ற இசை மேதை நம்மகிட்ட இல்லை. அதனால் ஒரே ஒரு துறையில் கவனம் செலுத்துகிற எல்லாரும் மேதைகளாக இருக்காங்க. ஆனால் நமக்கு இருக்கிற பாடமுறை ரொம்ப தப்பாக இருக்குது. நான் அதை கிழிச்சு தூரப்படணும்னு இருக்கேன். என் பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், உனக்கு என்னையா பிடிக்குது? ஐயா எனக்கு பாட பிடிக்குது. பாடி அப்போயா உனக்கு என்னையா பிடிக்குது? ஆட பிடிக்குது. ஆடி அப்போ நீ வாயா, நீ ஒரு மைக்கேல் ஜாக்சனா வாயா, பிரபுதேவா வா ஓ. உனக்கு என்ன ஓட பிடிக்குது? ஓடுறா. ஒரு உசேன் போல்ட், நீ நம்மள 130 பேரில் ஒரு உசேன் போல்ட் உருவாகலை, நீ அது ஓடுறா. தனித்திறன் ஆற்றல். விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பேராற்றல் மறைந்திருக்கிறது. அதை கண்டு உணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. இங்கே அப்படி கிடையாது. 5 பாடத்தை படிக்கணும், பர்பஸை பிதுக்கிற மாதிரி மனித மூளையை, பிள்ளைகளின் மூளையை பிதுக்கி மதிப்பெண்களை வெளியே எடுக்கிறாங்க. தமிழ் நடத்துகிற ஆசிரியருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியாது, அறிவியல் நடத்துறதுக்கு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறதுக்கு வரலாறு தெரியாது. ஆனால் இந்த மாணவனுக்கு மட்டும் 5 தெரியும். எப்படி இது? 4 பாடத்தில் 100க்கு 100, 4 பாடத்தில் 100க்கு 100. அருமை அருமை, ரொம்ப அறிவான பிள்ளை, அருமையான மாணவன், வெரி குட் ஸ்டூடெண்ட் பாராட்டுவார் 4 வாத்தியார். ஒரே ஒரு பாடத்தில் தோற்றுருப்பேன், அந்த வாத்தியார் முட்டாப்பழ அறிவட்டவனை. 4 வாத்தியார் சொன்னால் நான் அறிவாளியா இல்லை ஒரு வாத்தியார் சொல்கிற முட்டாளா? குழம்பிடுது பிள்ளை. ஒன்று தான், இசைனா இசை தான், அதுதான் படிப்பு. மற்றதெல்லாம் துணை பாடம் தான். ஆங்கிலம் படித்தா அறிவு நினைக்கக்கூடாது. அமெரிக்காவில் ஆடு மாடு பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருக்காம பாருங்களா, அவனெல்லாம் ஆங்கிலம் பிச்சுவான். பிரிட்டனில் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான். அதுக்கு அது அறிவிடாது. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவு அல்ல. அது போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாம் ஆங்கிலம் பேச. இங்கிலீஷ் நாலேஜ், அது நாலேஜ் இல்லைடா, அது லாங்குவேஜ். அது பிடிச்ச உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்கு? அது நாலேஜ் இல்லைங்க, அது லாங்குவேஜ். அது போட்டு குழப்பிக்கிறது. அதனால இசைத்துறையை தேர்வு பண்ணியிருக்க பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்கும் பாராட்டு. பெரிய எதிர்காலம் இருக்கு, பெரிய எதிர்காலம் இருக்கு. ஒன்றும் கிடையாது. நீங்கள் சி தமிழ்னு நிகழ்ச்சி இருக்குது, சி தமிழ் சூப்பர் சிங்கர் இதெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பாடுது. உலகத்தின் உயரத்துக்கே போகுது. சிறப்பாக பாடுறாங்க. உலக நாடுகளுங்கும் போய் பாடுறாங்க, கச்சேரியில் பாடுறாங்க, கோயில் விழாக்கள்லாம் பாடுறாங்க, பொருள் ஈட்டுறாங்க, புகழ் ஈட்டுறாங்க. அவ்வளோதான்.
இவ்வளோதான் கல்வி, இவ்வளோதான் கல்வி. எங்கள் ஐயா நடிகர் திலகம் நடித்தாரா படித்தாரான்னா நடித்தார். சிறு வயதிலே போயிட்டார் நாடகத்துக்கு. அவரை மிஞ்சிய நடிகன் இன்னும் பிறகலை. அதெல்லாம் ஒரே ஒரு துறை தான். ஒரு துறையை எடுத்துக்கொண்ட எல்லாரும் மேதையாக இருக்கான். அதனால் இளம் வயதிலேயே இந்த இசைத்துறையை தேர்வு செய்த இந்த பிள்ளைகளை நான் உளமாற வாழ்த்துறேன், பாராட்டுறேன். பெரிய எதிர்காலம் உங்கள் எல்லோருக்கும் உண்டு. அதனால் மேலும் மேலும் நீங்கள் அந்த துறையிலேயே கவனம் செலுத்தி நன்க அறிந்து உணர்ந்து இசையை வெளிப்படுத்துங்கள். அதை விட வேறு ஒரு கல்வி இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அரிய முயற்சியை 10 ஆண்டுகளாக என்னுடைய தம்பி பிரபாகர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும். அவருக்கும் என்னுடைய தம்பி முரளிக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நிகழ்வில் பங்கேற்று பாடிய இசைத்த எல்லா மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.